பெஞ்சல் புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நகர்ந்து வந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் திங்கட்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தொடர் மழை காரணமாக மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. தர்மபுரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், சேலம் ஆகிய மாவட்டங்களில் திங்கட்கிழமை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கனமழை பெய்து வருவதால் மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரியில் திங்கட்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. தூங்கி வழிந்த நிர்வாகத்தால் சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அதிமுக ஆட்சி காலம் என முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டு ஓரிரவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் காலம் நமது ஆட்சி காலம் என்றும் பெருமிதம். மரக்காணத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு பேரிடர் பாதுகாப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள நரிக்குறவர் மக்கள். வீடியோ கால் மூலம் பேசிய நரிக்குறவர் இன மக்களின் குறைகளை கேட்டறிந்த முதல்வர் ஸ்டாலின். புயல் சேதங்கள் மத்திய அரசிடம் நிதி கோருவது குறித்து திங்கட்கிழமை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தகவல். மத்திய அரசு நிதி தரவில்லை என்றாலும் சமாளிப்போம் என உறுதி. விழுப்புரம், கடலூர் மாவட்ட மழை பாதிப்புகளுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். மழை நின்றவுடன் பாதிப்புகள் கணக்கெடுக்கப்பட்டு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என உறுதி. திண்டிவனத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். விழுப்புரம், கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் 1 லட்சம் ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் சேதம். ஏக்கருக்கு தலா 40,000 ரூபாய் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சென்னையில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்தது சாதாரணமானதுதான் என்றும் மழைநீர் தானாகவே வடிந்துவிடும் என்றும் இபிஎஸ் பேச்சு. சென்னையில் பெரிய வெள்ளம் வந்து அதனை தடுத்தது போல ஆட்சியாளர்கள் பேசுவதாகவும் விமர்சனம். முதலமைச்சர் ஸ்டாலின் திங்கட்கிழமை விழுப்புரம் பயணம். பெஞ்சல் புயல் மழை பாதிப்புகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் பயிர் பாதிப்புகளுக்கு ஆய்வுக்கு பின் உரிய நிவாரணம் வழங்கப்படும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. பெஞ்சல் புயல் நகர்வுகளை இந்திய வானிலை ஆய்வு மையம் துல்லியமாக கணிக்க தவறிவிட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் புதுச்சேரியில் கொட்டிய கனமழை. வெள்ளத்தில் தத்தளிக்கும் புதுச்சேரியின் ட்ரோன் காட்சிகள்.
புதுச்சேரியில் இருந்து சென்னை, கடலூர், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் சாலைகளில் போக்குவரத்து மீண்டும் தொடக்கம். சாலைகளில் தண்ணீர் செல்வதால் வாகனங்கள் குறைந்த வேகத்தில் இயக்கம். திருவண்ணாமலை வஉசி 9வது தெருவில் மலையிலிருந்து வீடுகள் முன் உருண்டு விழுந்த பாறைகள். பலத்த மழையின் காரணமாக பாறைகள் உருண்டு விழுந்ததாக தகவல். திருவண்ணாமலையில் பாறைகள் உருண்டு விழுந்த இடத்தில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நேரில் ஆய்வு. ஒரு வீடு முழுவதும் மண்ணில் மூடப்பட்டுள்ளதாக தகவல். இருபது அடியை தாண்டியது செம்பரம்பாக்கம் ஏரி நீர்மட்டம். நீரின் அளவை தொடர்ந்து கண்காணித்து வரும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள். பாலாற்று வெள்ளப்பெருக்கால் வேலூர் அருகே விரிஞ்சிபுரம் பகுதியில் மூழ்கும் நிலையில் தரைப்பாலம். போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பல கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் பொதுமக்கள். திருச்செந்தூரில் 80 அடி தூரம் உள்வாங்கிய கடல் பகுதியில் தமிழ் எழுத்துக்களுடன் கூடிய கல்வெட்டு கண்டெடுப்பு. காவலர்களின் பணிச்சுமையை குறைக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். ஒடிசாவில் நடந்த டிஜிபிக்கள் மற்றும் ஐஜிக்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. மதுரையில் ஆளுநர் ரவி பங்கேற்ற நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடுவதில் சர்ச்சை. தேசிய கீதம் பாட வேண்டிய மாணவிகள் பதற்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடத் தொடங்கி நிறுத்திவிட்டு தேசிய கீதம் பாடினர். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு அடுத்த கட்ட போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாய சங்கத்தினர் முடிவு.